இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து ஹைட்ரேஷனா பண்ணலாம். செகண்ட் ப்ரிப்பரேஷன் oxymercuration or demercuration. Oxymercuration or demercuration. இது வந்து செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். இந்த ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பண்றதுல செகண்ட் மெத்தட். முதல்ல இந்த ஆக்சிமெர்குலேஷன் அண்ட் டீமெர்குலேஷனுக்கான ரியேஜென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ரியேஜென்ட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அல்கீன், அந்த அல்கீன் கூட என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்றோம். இப்போ ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன்னா H+ வித் வாட்டர், H+ வித் அப்ப அந்த H எங்க ஆட் ஆகணும், OH வந்து எங்க ஆட் ஆகணும் பார்க்கணும். OH எங்க ஆட் ஆகணும், மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன், மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கரெக்ட்டா பேஸ்ட் ஆன் தி கார்போகேட்டையான் கிளியரிங் பேஸ்ட் ஆன் தி இப்போ ரியேஜென்ட் அப்படிங்கிறது இந்த மெர்க்குரி அசிட்டேட் OAC twice மெர்க்குரி அசிட்டேட் வித் வாட்டர் ஃபர்ஸ்ட். இது கூட இன்னொரு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா செகண்ட் சோடியம் போரோ ஹைட்ரேட் வித் பேஸ். சோடியம் ஹைட்ராக்சைடு கொடுக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இல்லைன்னா ஜெனரலாக பேஸ். இதுதான் வந்து எதோட ரியேஜென்ட் மெர்குரேஷன் அதாவது ஆக்சிமெர்குலேஷன் டீமெர்குலேஷனுக்கான ரியேஜென்ட். இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்லேருந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது OH-. எப்படி வாட்டர்லேருந்து OH- ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆச்சோ அந்த மாதிரி இந்த வாட்டர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது OH-. அங்கே H+ அப்படிங்கிறது அசிடிக் கண்டிஷனா, H+ அப்படிங்கிறது அதான் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால், அது H+ ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இப்போ இதில் H- என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, இந்த சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ஹைட்ரேஷன் H-. அதாவது இங்க இருக்கக்கூடிய H+, இங்க ஹைட்ரேஷன், இதுல இருந்து வரக்கூடியது OH, இங்க H+ வந்து OH-. பாயிண்ட் புரியுது இல்லையா? அப்ப இந்த ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும், இந்த OH வந்து எங்க ஆட் ஆகும். அதான் பாயிண்ட். அங்க ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆச்சு, OH வந்து எங்க ஆட் ஆச்சு. பாயிண்ட் புரியுதா? ரெண்டுமே ஃபாலோ பண்ணக்கூடியது மார்க்கோனிக் ஆஃப், ரெண்டுமே ஃபாலோ பண்ணக்கூடியது மார்க்கோனிக் ஆஃப். இதுல அடுத்து கீ பாயிண்ட், முதல்ல கீ பாயிண்ட் சொல்லுறேன். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் என்னன்னா இதுக்கான ரியேஜென்ட். ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் வந்து ரியேஜென்ட் தெளிவா தெரிஞ்சிருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்னன்னா மார்க்கோனிக் ஆஃப் ரூல். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் இது செகண்ட் நமக்கு ட்ரிக்ஸ். தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். நோ கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த மூணு பாயிண்ட் தெரிஞ்சா மெர்குரேஷன் அண்ட் டீமெர்குரேஷன் கிளியரா நீங்க ஆன்சர் எழுதலாம். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் அப்படிங்கிறது ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் மார்க்கோனிக் ஆஃப் ரூல் தான். ஆக்சிமெர்குலேஷன் டீமெர்குலேஷன் மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட்டா, இந்த மார்க்கோனிக் ஆஃப் ரூல். ரியேஜென்ட் நமக்கு தெரியும், அங்க H+ and OH- அந்த வாட்டர், இங்க இந்த ரியேஜென்ட் தான் டோட்டலா இருக்குது ரியேஜென்ட். நோ கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட், அங்க என்னது கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் என்ன சொல்றது, மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன், மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் புரியல அப்படின்னா தாராளமா கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போ இதுல மெர்குரேஷன் டீமெர்குரேஷன் இந்த ரியேஜென்ட் இருக்கு, மெர்குரேஷன் அண்ட் டீமெர்குரேஷன். இப்போ இதுல இந்த ரியேஜென்ட் எல்லாமே இங்க இருக்குதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இங்க இருக்கக்கூடிய H+, இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய H+ and OH-. அந்த H எங்க ஆட் ஆகும், OH எங்க ஆட் ஆகும். மார்க்கோனிக் ஆஃப் ரூல் என்னது, மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் என்ன ஆட் ஆகும், OH. இப்போ இதுதான் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் கரெக்ட்டா இல்லையா? இப்போ இந்த இடத்துல அல்கீன் நடந்து இது ரீஅரேஞ்ச்மெண்ட் இருந்தா அது ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கல அப்படின்னா என்னது மெர்குரேஷன் அண்ட் டீமெர்குரேஷன். அப்ப மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் எது தெரிஞ்சா போகுது. எது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன், இந்த அல்கீன்ல இங்க வெறும் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு, இந்த அல்கீன்ல இங்க பக்கத்துல ஒரு CH2 இருக்கு, இந்த அல்கீன்ல இந்த கார்பன் தான் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன், அதான் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் கரெக்ட்டா, மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன். அப்ப நெகட்டிவ் பார்ட் எங்க ஆட் ஆகும், அவ்வளவுதான் ஆன்சர். இங்க OH இங்க H. பாயிண்ட் புரியுதா? இது பாடிக்கு பாருங்க. மெர்குரேஷன் டீமெர்குரேஷன் ரியேஜென்ட். ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன் இருந்தா முதல்ல இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகும், OH வந்து இங்க ஃபார்ம் ஆகும். ஏன் டெர்ஷரி கார்போகேட்டையான் இதுல என்ன இல்ல, கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. அப்ப எது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன் மட்டும் தெரிஞ்சா போகுது, எது இந்த கார்பன் மோர் சப்ஸ்டிட்யூட்டட். அங்க என்ன ஆட் ஆகும், மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆனதா இட் இஸ் கால்ட் மார்க்கோனிக் ஆஃப் ரூல். அப்ப ரியேஜென்ட் என்ன இருக்கு, கொடுத்துக்கூடிய ப்ராடக்ட்ல இந்த OH கொடுத்தாங்கன்னா அது மைனர் ப்ராடக்ட், இந்த OH கொடுத்தாலும் அது மேஜர் ப்ராடக்ட். பாயிண்ட் புரியுதா? தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க.
மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் reagent OH எங்க ஆட் ஆகும் மெத்தில் கூட போய் ஆட் ஆகும் இதுதான் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கேன் இதுல மெத்தில் இருக்கு என்ன இல்ல மெத்தில் இல்ல அப்ப எது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கேன் மெத்தில் இருக்கிறது மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கேன் அப்ப ஆன்சர்ல இங்க ஆன்சர்ல fourth example இதுல மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் இது கார்பன் இதுவும் கார்பன் அல்கீன் இருக்கு கார்பன் இந்த மெத்தில் இங்க மெத்தில் இந்த மெத்தில் இங்க வேறதில்லை சரியா முன்ன பாப்போமா கார்பன் CH3 CH3 இந்த ஹைட்ரஜன் CH double bond CH2 மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் reagent எங்கடா CH கரெக்ட்டா இது முன்னாடி பார்த்தோம் CH3 இந்த ஒரு CH3 இந்த ஹைட்ரஜன் இந்த CH இந்த அந்த மூணு பாயிண்ட் தெளிவா தெரியும் மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் என்ன ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன் என்ன சரியா அடுத்து வரக்கூடியது ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் அதுல வரக்கூடிய HNOH- எங்க ஆட் ஆகணும் அது ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்ன சரியா மார்கோனிக் கப்பல்ல ஆன்டி மார்கோனிக் கப்பல்ல அதுல கார்போகேட்டைனுடைய ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியும் ரெண்டு பாயிண்ட் தெளிவா சொல்லிருக்கேன் ஒன்னு ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கீன் உடைய ரியாக்ஷன் வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் அசிடிக் கண்டிஷன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் இரண்டாவது பாயிண்ட் கார்போகேட் ரியாக்ஷன் 100% பாசிட்டிவ் கரெக்ட்டா அது பாசிட்டிவிட்டி இருந்தா கார்போகேட் ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்னது மார்கோனிக் ரூல் மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படினா மெர்குரேஷன் ரியாக்ஷன் அப்படினா மெர்குரி அசிட்டேட் in the presence of water with sodium borohydride and base and the OH water இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய OH sodium borohydride இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹைட்ரஜன் நாலு ரியாக்ஷன் இது நாலுமே இருக்கும் HCl மெர்குரி அசிட்டேட் கொடுத்தாங்கனாவே என்ன பண்ணும் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ண போறோம் மெர்குரி அசிட்டேட் கொடுத்தாங்கனாவே ஒரு அல்கீன்ல என்ன நடக்கும் அப்படினா மெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் பேர் அப்ப மெர்குரி அசிட்டேட் கொடுத்தாங்கனாவே என்ன பண்ணணும் ஹைட்ரஜன் எங்க ஆட் ஆகும் OH வந்து எங்க ஆட் ஆகும் இதுல கார்போகேட்டையோட ரியாக்ஷன் வந்து கிடையாது ஆனா ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் என்னது மார்கோனிக் ரூல் சொன்னாலே மோர் சப்ஸ்டிட்யூட்டட் கார்பன் மோர் சப்ஸ்டிட்யூட்டட் அல்கீன்ல நெகட்டிவ் பார்ட் வந்து ஆட் ஆகும் அதான் மார்கோனிக் ரூல் பாயிண்ட் புரியுதா இதுதான் இந்த மெர்குரேஷன் டிமெர்குரேஷனுக்கு எக்ஸாம்பிள் ஓகேவா